எல்லாவல்ல இறைவனுக்கு முதற்கண் சிறந்தாழ்த்தியவனாக இந்த தாய் தந்தை மனதினை கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய இந்து கிறிஸ்தவ ஏனைய ஒவ்வொரு மதகுருமார்களை அன்போடு வரவேற்றவனாக இன்றைய இந்த நிகழ்வின் முக்கிய பிரதம அதிதியாக கலந்து இந்த நாட்டின் ஏப்ரல் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலே அமோக வாக்குகளை பெற்று 22ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் மற்றும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கௌரவ ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களையும் அதோடு எங்களுடைய அமைச்சர் கௌரவ அலிசாயிர் மௌலானா அவர்களையும் சிரிட்டிலோ கட்சியினுடைய தலைவர் உதயராஜானன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்த் அவர்களின் இணைப்பு செயலாளர் தம்பி தேவா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய பிரதான இணைப்பாளர்கள் முன்னாள் கௌரவ உறுப்பினர்கள் தனித்தனியாக பெயர் சொல்லாவிட்டாலும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைப்பாளர் கந்தசாமி அண்ணன் அவர்கள், ஊடக நண்பர்கள், என் உயிருக்கு நிகரான முற்போக்கு கழக உடன்பிறப்புகள், அன்பு அனைத்து என் உயிருக்கு உறவுகளுக்கும் அன்பின் பணி. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த நாடு எப்படி இருந்தது. அந்த நேரத்திலே இந்த நாடு பற்றி எரிந்தது. மக்கள் வீதிகளிலே சிலர் பல நாள் பல மனுத்தியாலங்கள் காத்திருந்து டீசலுக்காக, பெட்ரோலுக்காக, மண்ணெண்ணுக்காக காத்திருந்து வீதிகளில் உயிர் துறந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பட்ட பகலிலே அடித்துக் கொல்லப்பட்டார். அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், உண்ண உணவின்றி வீடுகளிலே உறங்க முடியாமல் மின்சாரம் தடைப்பட்டு வீதிகளுக்கு மக்கள் சென்றார்கள். நேரத்திலே சில அரசியல் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள். சில அரசியல் தலைவர்கள் நாட்டுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். சில அரசியல் தலைவர்கள் பிரச்சனையை வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியலை நடத்தலாம் என்று முயற்சி செய்தார்கள். அவ்வாறு முயற்சி செய்தவர்கள்தான் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் களத்திலே நிற்கின்ற அன்றகுமார திசாநாயக்காவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். இந்த நாடு பற்றி எறிந்த பொழுது, இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது, இந்த நாடு இருளிலே மூழ்கிய போது ஒரு மெழுகுதிரியை, ஒரு வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு யாரும் முன்வராத சூழலிலே, இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைக்கு முகம் கொடுக்க யாரும் முன்வராத சூழலிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாத்திரம்தான் துணிச்சலாக இந்த நாட்டை பொறுப்பெடுக்க முன் வந்தார். உங்களுக்கு ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன விடயம். ஒருவர் மிக நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் சில வைத்தியர்களிடம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவரை பாதுகாக்குமாறு கூறினார்கள். ஆனால் அவர் பாதுகாக்கப்படவில்லை. அந்த வைத்தியர் யாரும் ஒரு சிலர் முன்னெடுக்காதால் அந்த நோயாளி ஐசியூ வார்டிலே அனுமதிக்கப்பட்டார்.
ஐசியூலே அனுமதிக்கப்பட்டவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே ஒரு வைத்தியர் துணிச்சலாக வந்து இந்த நோயாளியை பொறுப்படுத்தி அவருடைய உயிரை பாதுகாத்து அவரை சாதாரண விடுதிக்கு அவரை மாற்றினார். இந்த நிலைமையில்தான் கடந்த 2 வருடத்துக்கு முன்பு எமது நாடு இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஐசியூ வார்டிலே, எமர்ஜென்சி வார்டில் தான் இந்த நாடு இருந்தது. அந்த நேரத்திலே தற்போதைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த நாட்டை, ஐசியூ வார்டில் இருந்த இந்த நாட்டை பொறுப்படுத்தி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்று சாதாரண விடுதிக்கு அந்த நோயாளி எவ்வாறு மாற்றப்பட்டாரோ அதே மாதிரி இப்பொழுது இந்த நாட்டை மாற்றி இருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த நாடு, அந்த நோயாளி இன்னும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஐசியூ வார்டில் இருந்தவர் நார்மல் வார்டுக்கு வந்திருக்கிறார். நார்மல் வார்டில் உள்ளவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த சூழலிலே நீங்கள் நார்மல் வார்டில் இருக்கிற ஒருவரை வீட்டுக்கு கொண்டு போக அல்லது வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா, அல்லது அவரை மீண்டும் ஐசியூ வார்டுக்கு கொண்டு போக விரும்புகிறீர்களா? இங்கு இருவர் அல்ல, பல ஜனாதிபதி வேட்பாளர் சொல்கிறார்கள் நாங்கள் அவரை பொறுப்பெடுக்கிறோம் என்று. ஆனால் உயிருக்கு போராடிய ஒருவரை சாதாரண வார்டுக்கு கொண்டு வந்த ஒருவர் தான் அவரை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அதுதான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஐசியூ வார்டில் இருந்து சாதாரண விடுதிக்கு இந்த நாட்டை மாற்றிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அடுத்த 5 வருட காலத்துக்கு நாங்கள் அதிகாரத்தை வழங்குவோமானால் இந்த நாடு நிச்சயமாக பழைய நிலைமைக்கு திரும்பும். உங்களுக்கு தெரியும், 2 வருடத்துக்கு முன்பு கல்குடா தொகுதி, மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கையிலே நெல் உற்பத்தியிலே முதல் 4 மாவட்டங்களிலே முன்னிலையில் நிற்கின்ற ஒரு மாவட்டம். கடந்த 2 வருடத்துக்கு முன்பு ஒரு யூரியா பேக் எவ்வளவு சென்றது? 40,000 ரூபாய்க்கும் ஒரு யூரியா பேக் வாங்க முடியாத சூழல். இன்று ஒரு யூரியா பேக் எவ்வளவு? விவசாய பெருமக்கள், இன்று ஒரு யூரியா பேக் எவ்வளவு? 40,000 ரூபாய்க்கு அதிகமாக சென்றது. இன்று 8,000 ரூபாய்க்கு மாறி இருக்கின்றது. அது 6,000 ரூபாய்க்கு மாறும். ஆகவே நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற விரும்புகிறேன். எனக்கு முன் பேசிய கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கூறியது போல இந்த மாவட்டம், இந்த கல்குடா தொகுதி கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சியில் இருந்த பலரால் பல வேலை திட்டங்கள் நடந்திருக்கிறது. தெரியும், கிழக்கு பல்கலைக்கழகம் கேடபிள்யூ தேவநாயகருடைய காலத்திலே இந்த கல்குடா தொகுதியிலே கொண்டு வரப்பட்டது. இது போன்று வாழச்சனை பேப்பர் ஃபேக்டரியா இருக்கலாம், தேவபுரம் அரிசியாலையா இருக்கலாம், பல விடயங்களை சொல்லலாம். அதே போன்று நாங்களும் இந்த மாவட்டத்திலே பொருளாதார பிரச்சனையான காலகட்டத்திலும், கோவிட் தொற்று காலகட்டத்திலும், இந்த 4 வருட காலத்திலே இந்த மட்டக்களப்பு மக்களுக்காக வீதி கட்டமைப்புகளா இருக்கலாம், வீட்டு திட்டங்களா இருக்கலாம், பாடசாலை மேம்பாட்டு திட்டங்களா இருக்கலாம், சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களா இருக்கலாம், கைத்தொழில்துறை சார்ந்த திட்டங்களா இருக்கலாம், அத்தனை திட்டங்களையும் இந்த மாவட்ட மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்ற ஆத்ம திருப்தியோடு நாங்கள் நிற்கின்றோம். அதை ஒருபோதும் இந்த மாவட்ட மக்கள் மறக்கவும் மாட்டார்கள், மறுக்கவும் மாட்டார்கள். என் உயிருக்கு நேரான என் முற்போக்கு கள உறவுகள் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முற்போக்கு தமிழர்களாம் 6 வருட காலத்துக்குள்ளே இந்த மாகாணத்திலே ஒரு வலிமையான அரசியல் கட்டமைப்பை எமது கழக உடன்பிறப்புகள் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எம்மை பொறுத்தளவிற்கு இன்று இந்த நாட்டை
முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பலமான அனுபவமிக்க எக்ஸ்பீரியன்ஸ் இன்டெலிஜென்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் only one on one ரணில் விக்ரமசிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு எங்களுடைய அமோக ஆதரவை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்றகுமார திசாநாயக்க பேசலாம், சஜித் பிரேமதாச பேசலாம். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்று சொல்லலாம். 2027 அல்ல 2030 எப்படி இவர்கள் கடனை அடைக்கப் போகிறார்கள், எப்படி இந்த நாட்டை பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வர போறார்கள் அவ்வளவு தெரியும். 1000 ரூபாய்க்கு டாலர் செல்லும் என்று சொன்னார்கள். என்று அது 300க்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கிற அறிவு, அனுபவம், முதிர்ச்சி, சர்வதேச ரீதியாக இருக்கிற தொடர்புகள் என்று ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு ஜனாதிபதி பங்களாதேசுக்கு இல்லை, கிரீஸுக்கு இல்லை என்று எத்தனையோ நாடுகளை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க போன்ற துணிச்சலான இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய, எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்றார். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வருகின்ற 21ஆம் தேதி சிலிண்டர் சின்னத்திற்கு 80% மேற்பட்ட வாக்குகளை எங்களுடைய மக்கள் வழங்குவார்கள். அதை நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி கரங்களை அசைத்து 80% மேற்பட்ட வாக்குகளை நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்களுக்கு வழங்கி இந்த நாட்டை பாதுகாப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என் உயிருக்கு நிகரான முற்போக்கு உறவுகளே, என் உயிருக்கு நேரான என் உடன்பிறப்புகளே, கல்குடா தொகுதி மட்டக்களப்பு மாவட்டத்திலே இதை எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும், எவ்வாறு அபிவிருத்தி செய்ய வேண்டும், சுற்றுலாத்துறை சார்ந்து, கைத்தொழில்துறை சார்ந்து எல்லா திட்டங்களும் நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுக்கு கையளித்திருக்கிறோம். ஏன் இந்த நிகழ்வு நடக்கிற இந்த மைதானம், இந்த பகுதி கூட எப்படி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், ஒவ்வொரு ஊர்களும் எப்படி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், சகல திட்டங்களும் முன்மொழிந்திருக்கின்றோம். ஆகவே வாச்சொல் வீரர்கள் அல்லாமல் கள ரீதியாக செயற்படுத்தி காட்டியிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் பல கூட்டங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது. இன்னும் 7-8 கூட்டங்கள் இருப்பதனால் அதிகம் பேச முடியும். ஆனால் நேரத்தையும் கருத்தில் கொண்டு என்று நாங்கள் ஒரு 10,000 பேருக்கான ஆயத்தங்களை செய்திருந்தோம். ஆனால் இன்று அதிகளவான மக்கள் கதிரிகள் கூட இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான அசௌரியங்கள் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டோம். என் மீதும் முற்போக்கு தமிழர் கழகத்தின் மீதும் எமது கழக பிரதான இணைப்பாளர்கள், கள இணைப்பாளர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து அலையலையாய் திரண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றிகளை கூறுவதோடு செப்டம்பர் 21 சிலிண்டர் சின்னம், சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து நாங்கள் அமோக வெற்றியை, தபால் மூல வாக்களிப்பு கூட நாங்கள் காதுகளிலே கேட்ட செய்திகள் 80% மேல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 21 பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்வோம், எமது மாவட்டத்தை மீளவும் அபிவிருத்தி செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். நன்றி. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vipstv.com
vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.